ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், இது எதற்காக கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ட்ரேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதுவும் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க ப்ரிடிக்ஷன் முழுவதுமாக நீங்கள் எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு நபர்கிட்ட பேசச்ச, சார் நான் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன், பட் ஏஜ் எனக்கு 30 அபோவ் இருக்கேன், ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னையால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது என்ன அப்படின்னா, டிகிரி படித்தாலும் சரிங்களா, நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது முழுவதுமாக உங்கள் பிஸ்னஸ் மாதிரி, சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, எங்கள் மாதிரி தான். இதில் நீங்கள் உள்ளே வரும்போது இனிஷியலாக பணத்தையே போடவே கூடாது. ஒரு 6 months என்ன நடக்குது, இதனுடைய ப்ராசஸ் என்ன, சரிங்களா, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் உங்களுடைய எஃபர்ட்டை ஜென்யூனாக நீங்கள் போடணும். அப்படி நீங்கள் போட்டால் தான் ஃபெயிலியர் ஆகாமல் ட்ரேட் பண்ண முடியும். இன்னொன்று, இங்கே இன்ட்ராடே மட்டும் இல்லை, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்குது, கான்ட்ரா அப்படின்னு ஒரு ட்ரேடிங் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதில் கமாடிட்டி ஒரு பார்ட் இருக்குது, ஆப்ஷன் ஒரு பார்ட் இருக்குது, ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறதுன்னு இருக்குது, கரன்சி, அதாவது என்ன சொல்ல உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், சரிங்களா. இது எல்லாமே உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி தான் போகணும் அப்படின்னு கிடையாது, எப்படினாலும் இங்கே ட்ரேட் பண்ணலாம். இங்கே தேவைங்கிறது, இங்கே நிறைய பேர் நிறைய விஷயத்த கற்று வச்சுருப்பாங்க, அதை தாண்டிலும் நீங்கள் கம்மியாக படிச்சிருக்கீங்க ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒன்றை சரியாக கற்றுக்குங்க. பட் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றை சரியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர், சரிங்களா. அப்போ இந்த ட்ரேடுக்கு நீங்கள் இனிஷியலாக வரும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபோர்காஸ்டிங், ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும், எப்படி மார்க்கெட்டை கணிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியணும். இன்றைக்கி காலையில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் குரூப்பில், மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும் சொல்லியிருந்தேன். அப்போ நிறையா பேர் கேட்பாங்க, சார் சொன்ன மாதிரியே நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே பெருசாலாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த குளோபல் மார்க்கெட்டை ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு மேஜராக ரெட்டு க்ரீன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று, ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நெஃப்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேராக அதனுடைய சார்ட் எடுத்து பாருங்கள். இப்போது மார்னிங் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 2 hours 3 hours சார்ட் தெரிஞ்சிடும். அப்போது நான் இங்கே பார்க்கச்ச ரொம்ப ஜூம் அங்கே, இப்போ நம்ம இந்த சார்ட் எப்படி பார்க்குறோமோ மார்னிங் எனக்கு இதே மாதிரி பெருசாக தெரியும் இந்த இடம் மட்டும். அப்போது இது அப் ட்ரெண்டில் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சிச்சு, சரிங்களா. அகைன் தொடர்ந்து மார்க்கெட் சர்வே ஆகிட்டுருக்கு, அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா நடந்த விஷயம், சரிங்களா. அதனால தான் நீங்கள் எப்போதுமே இந்த சார்ட்டை, கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த சார்ட் எப்போ இந்த அதாவது நம்ம எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அந்த டேயோட ஹை அந்த டேயோட லோ அப்படின்னு, அதே மாதிரி இதனுடைய லோவை மார்க் பண்ணி வச்சுருங்க. எப்போதுமே குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அந்த டேயோட லோவை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் பை எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிறது எப்போதுமே ரொம்ப நல்லது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் மேஜராக நமக்கும் நடக்கும். ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய சார்ட்டையுமே நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஏன்னா பார்த்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய சார்ட்டோட வியூ மாதிரியே நமக்கும் இங்கே சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இங்கே பார்த்துட்டீங்க, நானும் 5 minutes சார்ட் போட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. இதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிருக்கு, அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு, இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தே நீங்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டை கணிக்கலாம், சரிங்களா. இன்னொன்று, பெரிய லெவலில் நாலேஜ் தேவைப்படும். நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும், பெரிய அனலிஸ்ட் மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அவங்க யூஎஸ் மார்க்கெட் சார்ட்லேருந்து, யூஎஸ் மார்க்கெட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, அந்த நியூஸை ரீட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஜென்யூனாக அவங்களுடைய எஃபர்ட்டை போடுவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு அவ்வளோத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் சரியாக தெரியணும், ஒரு ட்ரேடருக்கு எப்போ என்ட்ரி கொடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும். பட் இதை வச்சு ட்ரேட் கிடையாது, இதை வச்சு பையர் உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. அப்போது நான் எப்படி பார்க்குறேன், நம்ம சார்ட்டையும் பார்த்துட்டேன், எஃப்ஐஏடிஏ ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக செல் ஆகிருக்கா, அதிகமாக பை ஆகிருக்கா. இப்போ இன்றைக்கி 9th டேட்டுக்குள்ளே அப்டேட் ஆகிருச்சு, சரிங்களா. சப்போஸ் நீங்கள் காலைல பார்த்துருந்தீங்கன்னா நேற்று உள்ளது இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பை பண்ணியிருந்தாங்கன்னா பையர் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம்.
இந்த மாதிரி சின்ன லாஜிக்கை வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி பையர் உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ப்ரிடிக்ஷனுக்காக, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இனிஷியலாக வரும்போது ட்ரேடிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நான் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படியெல்லாம் உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு கூகுளில் ஆன்சர் போகிறோம், சரிங்களா? சும்மா வந்துட்டு கூகுளில் டாப் 10 பென்னி ஸ்டாக்ஸ் இன் இந்தியா 2024 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்ஸை கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், சரிங்களா? ஒரு 100 ருபீஸ்க்கு கீழே கூட இருக்கும், சரிங்களா? அப்போ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய வீடியோஸ் பார்த்து குழம்பாமல், நிறையா ரீட் பண்ணி குழம்பாமல் கூகுளை பயன்படுத்த கற்றுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.